ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரானை கொஞ்ச நேரம் பட்டரில் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஸோ பட்டர் வந்து ஒரு 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 3/4 கிலோ ப்ரான் ஆட் பண்ண போகிறேன், டைகர் ப்ரான். ஸோ இப்போ வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நான் வாங்கினது டைகர் ஜம்போ ப்ரான். அது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கறனால நான் 2ஆ கட் பண்ணி போடுறேன். நீங்க சின்னதா மீடியம் சைஸ் ப்ரான் வாங்கியிருந்தீங்கன்னா அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரானை வந்து 2 பக்கமும் டிவைன் பண்ணி நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு மஞ்சள்ல போட்டு பிரட்டி வச்சிருந்தேன். ஸோ அதை தான் வந்து இப்போ இந்த மெல்டட் பட்டரோட ஆட் பண்ணியாச்சு. இது நீங்க ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், ஏன்னா கிரேவியோடயே வந்துட்டு மறுபடியும் நம்ம ப்ரானை குக் பண்ண போறோம். ஒரு 1 மினிட் நல்லா அந்த பட்டர்ல சாட்டே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இன்னொரு 1 மினிட் வெயிட் பண்ணா போதும். இப்போ ப்ரானோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கும், கொஞ்சம் தண்ணியும் ப்ரான்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கும். இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்க ஒரு கண்டெய்னரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இதே பேன்ல தான் வந்து கிரேவி குக் பண்ண போறோம். ஸோ ப்ரான், அதுக்கப்புறம் அந்த ப்ரான்ல இருந்து ரிலீஸ் ஆன தண்ணி, இது ரெண்டையுமே நீங்க ஒரு கண்டெய்னர்ல வந்து மாத்தி வச்சுக்கோங்க. நம்ம இந்த கிரேவிக்கு வந்து இந்த தொக்குக்கு வந்து பெருசா தண்ணி ஆட் பண்ண போறதில்ல. இந்த ப்ரான்ல இருந்து ரிலீஸ் ஆன தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே பேன்ல நீங்க 2 இல்ல 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில், நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்றேன். கோகோனட் ஆயிலோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல வந்துட்டு பே லீஃப் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கிராம்பு ஒரு 4, 3 ஏலக்காய், ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, சோம்பு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். இதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ்னு வச்சுக்கலாம். 3 இல்லை 4 பெரிய வெங்காயம் மீடியம் ஸ்லைஸ்ல அதை வந்து நல்லா சாட்டே பண்ணணும். நமக்கு வந்து அந்த கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனா டர்ன் ஆகும்ல, அந்த டைம் வரைக்கும் வந்து நீங்க நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து அந்த பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல், இஞ்சி பூண்டு பேஸ்டோடது போற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போறோம். இது வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் வந்து ஆட் பண்றேன். நீங்க வந்து தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போடுறதுக்கு பதிலா நீங்க தக்காளி பேஸ்ட் கூட ஆட் பண்ணலாம். ஒரு 4 தக்காளியை மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போறோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நான் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து மஞ்சத்தூள் கூடயே வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு தக்காளி வந்து நல்லா மசியணும். ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நீங்க கரண்டிலேயே வந்து நல்லா மசிச்சு விட்டுறலாம் இந்த தக்காளியை. இதை நீங்க அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்லயே நல்லா அது சுருண்டு தொக்கு மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி போட்டிருக்கிறனால நான் அப்படியே வந்து கரண்டிலேயே ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். நார்மல் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டீஸ்பூன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்க வந்து மல்லித்தூள், மிளகாய் தூள் தனியா ஆட் பண்றதுக்கு பதிலா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு பவுடர் ஆட் பண்ணி. ஸோ உங்களுக்கு வந்து பெப்பர் பவுடரோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமா தொக்கு வேணும் அப்படின்னா நீங்க பெப்பர் க்ரஷ் பண்ணியும் போடலாம். மிளகு வந்து நல்லா தட்டி க்ரஷ் பண்ணியும் போடலாம். இல்லை வந்து 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ண போறோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா சாட்டே பண்ணுங்க. அந்த மசாலா பவுடர்ஸோட ஸ்மெல் போற வரைக்கும் நான் மூடி வச்சு குக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த பவுடர்ஸோட ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ப்ரானும் அதுல இருந்து வந்து ரிலீஸ் ஆன தண்ணி, இது ரெண்டையுமே வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். ப்ரானை வந்து நல்லா இந்த மசாலாவோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து ப்ரானை மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு குக் பண்ணணும். சால்ட்டும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சால்ட் கம்மியா இருக்குன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானை வந்து ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ஏன்னா ப்ரான் வந்து அதோட சாஃப்ட் டெக்ஸ்சர் போய் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும்.
இப்போ வந்து ப்ரான் நம்ம 8 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்மளோட தொக்கு. இது கூடயே வந்து நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே வந்து கட் பண்ணி போடலாம். நான் வந்து இன்னைக்கு வெறும் கொத்தமல்லியை மட்டும் வந்து இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தொக்கு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சாதம் இது எல்லாத்து கூடயுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.